ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்னேக் ஐலாண்ட் பிரேசில் கடற்கரையிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தில் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற இந்த தீவு உலகளவில் ரொம்ப ஆபத்தான தீவாக கருதப்படுது. நிலத்தில் கால் வைக்க இடமே இருக்காது. எங்கே பார்த்தாலும் பாம்புகள் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டரில் 1-4 பாம்புகள் இருக்கும். இந்த தீவில் சுமார் 4000 கோல்டன் லேண்ட்சைட் வைப்பர்ஸ் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. பாம்புகள்னு சொன்னாலே அதுகிட்ட இருக்கிற ஆபத்து, அதோட விஷத்தன்மை தானே. பெருசாக வேற என்ன வித்தியாசம் இருக்க போகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது உலகின் அதிக விஷத்தன்மையுடைய 10 பாம்புகளில் ஒரு முக்கியமான அதிக ஆபத்தான பாம்பாக கருதப்படுது. ஏன்னா கோல்டன் லேண்ட்சைடின் விஷம் கிங் கோப்ராவை விட 5 மடங்கு ஆபத்து. சரி, இந்த தீவு எப்படி இந்த அளவுக்கு ஆபத்தானதாக மாறியது? இதுக்கு விஞ்ஞானிகள் சொல்கிற தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடைசி ஐஸ் ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கடல் மட்டம் அதிகமாச்சு. அந்த சமயத்தில் இந்த பகுதி மெயின் லேண்டில் இருந்து பிரிந்து ஒரு தீவாக மாறியது. அப்படி அந்த தீவில் சிக்கி கொண்ட பாம்புகளுக்கு வேற எங்கேயும் போக முடியாத காரணத்தால் அந்த குட்டி தீவில் வாழும் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. காலப்போக்கில் அதுங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சது. 1985 பிரேசில் அரசாங்கம் இந்த தீவை ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக மாற்றினாங்க. ஒருவேளை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிக்காக இங்கே போக விருப்பப்பட்டாங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்க வேண்டும். இந்த மாதிரி இந்த உலகத்தில் இன்னும் நிறைய ஆபத்தான தீவுகள் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.